ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இது வந்து ஒரு ப்ளைனான வீடியோவாக தான் இருக்க போகுது. எல்லாருக்குமே தெரியும் இப்போது இந்தியாவில் ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்ருக்கு. ஜந்தர் மந்தரில் வந்து ஜென்சி ப்ரொட்டஸ்ட் ஆர் வாட் எவர் யூ கால் இட். இது மெயினாக எதுக்கு நடக்குதுன்னா, நீட் எக்ஸாமில் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணணும், ஸ்டெப் டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வச்சு சோனம் வாங்சுக் அப்படின்றவர் இந்த ப்ரொட்டஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அவர் வந்து சாகுமுறை உண்ணாவிரதம் இருக்கிறதா சொல்லி ஸ்டார்ட் பண்ணார். ஐ திங்க் நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ அது வந்து ஆல்ரெடி அவர் வந்து முடிச்சிட்டாரு. ஆல்மோஸ்ட் ஐ திங்க் இது ஓவர். இப்போ வந்து எல்லோரும் வந்து அந்த எஜுகேஷன் மினிஸ்டராக அவங்க வந்து ஸ்டெப் டவுன் பண்ணணும், இதனால் நிறைய அதெல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வந்து படித்தேன். ஸோ நான் இதோட பேக்ரவுண்ட் பற்றி நம்ம வந்து அவ்வளோவா இதில் பற்றி பேச போகிறது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து இதை பற்றி பேசிட்டாங்க. பட் எனக்கு இந்த விஷயத்தில் என்ன பேசணும் அப்படின்னா 2 விஷயத்தை பற்றி பேசணும்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு மெயினான விஷயத்துக்கு வருவோம். ஸோ அந்த இது இருக்குல்ல, நீங்கள் வந்து தன்னை தானே வருத்திக்கிற அந்த ஒரு திங் இருக்குல்ல, அது வந்து வேணாம். அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். லைக் கண்டிப்பாக வந்து நீட் எக்ஸாமுக்காக டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து படித்து அதுக்கப்புறம் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நீட் எக்ஸாம் எழுதி அப்புறமா திடீர்னு வந்து பேப்பர் லீக் ஆகிடுச்சி, வேறு யாரோ ஒழுங்காக அதை ஆர்கனைஸ் பண்ணாததுனால நீங்கள் திரும்ப வந்து எழுதணுமோ இல்லை அதில் ஏதோ பிரச்சனை வரப்போ கண்டிப்பாக வந்து மனசு உடஞ்சி போவீங்க. பட் இட்ஸ் நாட் த எண்ட் ஆஃப் த லைஃப். அதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். எல்லாருக்கும் இருக்கிற இந்த தாட் தான். பட் ஐ ஸ்டில் வாண்டட் டு டெல் இன் மை வீடியோ. ஸோ அடுத்து வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் நார்த் இந்தியாவில் நடக்கிற இந்த டைமில் இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சவுத் இந்தியாவுக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிக்காக தமிழ்நாடு வந்து நீட்டுக்கு கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் தான். லைக் ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டாக இருக்கட்டும், இல்லை இப்போ கரண்ட் கவர்மெண்ட் வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் அஜெண்டாஸ்லையோ இல்லை பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டாஸில் அவங்க பேசுகிறப்பவும் சரி, நீட்டு வந்து அவங்க வந்து ஆதரிக்கிறதா வந்து எங்கேயுமே அவங்க வந்து அறிவிக்கலை. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை வந்து இம்போஸ் பண்ணுறப்ப இது வந்து நாடு ஃபுல்லாக இருக்கிற லைக் ஓல் இந்தியாவுக்கு இருக்கிற ஒரு எக்ஸாம் இது. ஸோ நீங்கள் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்தியாவில் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வந்து நீட்டை கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். இது வந்து வேறு வழி இல்லைன்றது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டிலையும் வந்து கோச்சிங் சென்டர்லாம் வச்சு படிக்கிறாங்க. நிறைய பேர் பாஸும் ஆகுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நிறைய பேர் பேசலை. பேசிக்காக இது ஏன் எல்லாரும் வந்து திடீர்னு பேச ஆரம்பித்தாங்கன்னா, போலீஸ் ப்ரூட்டாலிட்டி தான். நாங்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது கூட எங்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி தான் வந்து நிறைய பேர் லைக் ஒரு கொஞ்சம் பேர் பண்ணிகிட்டு இருந்தது இப்போ நாடு ஃபுல்லாக பரவி இருக்குது. ஸோ அதுதான் தமிழ்நாட்டிலே வந்திருக்கு. பட் தமிழ்நாட்டில் இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் போய் படத்தை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதில் வந்து டிவிக்கு தொண்டர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து தளபதி விஜய் அவரோட லைக் அந்த சினிமாவில் சிஎம்மாக இல்லாமல் சொல்கிறேன், நான் தளபதி விஜய் அவரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கே இது கடைசி படம், இந்த படத்துக்கு அப்புறமா நாங்கள் அவரை வந்து பார்க்க போகிறதே கிடையாது. ஸோ வந்து இதை நாங்கள் என்ஜாய் பண்ணக்கூடாதா? அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, இப்போ நீங்களாம் என்னடா பண்ணீங்க, நீங்களாம் வந்து இதுக்கு முன்னாடி என்னடா பண்ணீங்க, இவ்வளோ நாள் எங்கடா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வேறு விதமான ஆர்குமெண்ட்டாக மாறி இருக்குது. நான் மெயின் மீடியாஸில் இதெல்லாம் சொல்கிறாங்களே, பட் நான் மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுற வரைக்கும் இல்லை ரெடிட்டில் ஃபாலோ பண்ணுற வரைக்கும் இப்படி தான் இருக்குது. இப்போது இது நீங்கள் ஜனநாயகன் அப்படின்னு ஜனநாயகன் பார்க்க போகிறவங்க இல்லை வந்து படத்தோட இதில் போகிறவங்கன்னு பார்க்காதீங்க. ஓகே, அவங்க இன்னொரு ஒரு செட் ஆஃப் பீப்புள்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா, நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறீங்க, ஓகே, நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்கள், உங்களை யாரும் ப்ரொட்டஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி நீட்டை நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் சரி அப்போஸ் பண்ணாலும் சரி, இது டெமோக்ரஸிக்கு எதிராக கவர்மெண்ட் பண்ண விஷயன்றதுனால தான் இது வந்து இப்போ வந்து ரொம்ப பெரிய விஷயமாயிருச்சு. நீங்கள் அதை மட்டும் நோக்கி ப்ரொட்டஸ்ட் பண்ணி லைக் அந்த இது பண்ணாமல் என் கூட வந்து நீங்களாம் நிற்கலை, நீங்களாம் வந்து போயிட்டு விஜயோட அவரோட படம் பார்க்குறீங்க, நீங்கள் வந்து யாரும் வரல அப்படின்ட்டு இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க. இந்த மாதிரி படத்தை ஸ்டாப் பண்ணணும்லாம் கூட நிறைய பேர் சொன்னாங்க. இதனால் ட்ரிகரான இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இன்னொன்று ஒரு பக்கம், நீ இவ்வளோ நாள் என்னடா பண்ணிகிட்டு இருந்த, காட்டிகிட்டு இருந்த, நீ போயிட்டு வந்து உன் ப்ரொஃபைலில் ப்ரொமோஷன் பண்ணுற, கான்சர்ட்டில் போய் டான்ஸ் ஆடுற, நகைக்கடை திறந்து வைக்கிற, நீ இதுக்கு முன்னாடி வந்து நீட்டை சப்போர்ட் பண்ணி ஆடு நடிக்கிற, இப்போலாம் உனக்கு வந்து நீட்டை அப்போஸ் பண்ணணும், இத்தனை பேர் வந்து உயிர் எடுக்கிறாங்க அப்படின்றத பற்றி உனக்கு அக்கறை இல்லை. பட் இப்போ திடீர்னு எங்கேருந்தோ தேவையில்லாமல் வந்து எங்களை குத்தம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒரு பக்கம் இவங்களை தாக்குறதா, இது வந்து வேற மாதிரி ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. இதை பற்றி தான் நான் வந்து
பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். மெயினாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்க வந்து மக்களுக்காக நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறீங்க வரைக்கும் ஓகே ஹாப்பி. பட் இவங்கலாம் வந்து என் கூட வந்து நிற்க மாட்றாங்க, இவங்கலாம் என் கூட வந்து நிற்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. எங்கேயும் போய் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் வரணும், நீங்கள் என் கூட நின்று ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், படம் பார்க்குறீங்க, இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு குரூப்போட சண்டை போட்டுக்கிட்டு இது அதாவது நார்த்தில் வேற ஒன்று நடந்துகிட்ருக்கு, அதை சப்போர்ட் பண்ணுறதா சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அப்படியே கம்ப்ளீட்டாக வேற ஒரு விஷயத்தை நோக்கி இது போயிட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன். மெயின் டிமாண்ட் அந்த மூலக்கருன்னு ஒரு அந்த ஆரம்பிச்சப்போ அந்த ஒரு டிமாண்ட் இருக்குல்ல, அதுதான் மெயின் டிமாண்ட். லைக் அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டா ஐ திங்க் இட்ஸ் ஓவர் அப்படின்றது தான் என்னோட கருத்து. நீங்கள் ஓகே கூட்டம் சேர்ந்துட்டாங்க, இதை வச்சு நம்ம என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் கவர்மெண்ட்டை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் பேசுகிறது தப்பு அப்படின்னு நான் சொல்லலை, நீங்கள் பேசலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கரண்ட் கவர்மெண்ட் மேலே உங்களுக்கு வந்து அதிருப்தி இருக்கலாம். பட் அது பேசுகிறதுக்கான இடம் இது இல்லை அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். லைக் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் யார் வந்து இதை பற்றி போஸ்ட் போட்டாலுமே இந்த பக்கம் இருக்கிற கும்பல் வந்து போட்டு கமெண்ட்ஸில் அடிக்கிறத நான் நல்லாவே வந்து பார்க்க முடியுது. ப்ரொட்டஸ்ட் பண்ணணும்னு ஒருத்தங்க வந்து ஃபோர்ஸ் பண்ண வேணாம். லைக் அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது. நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்கள், ப்ரொட்டஸ்ட்கான அந்த மோட்டிவை மட்டும் வச்சு ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்கள். நல்ல எண்ணத்தில் கண்டிப்பாக அதுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தை பேசி இதோட கம்ப்ளீட் அந்த மோட்டோ கம்ப்ளீட் அந்த இன்டென்ட்டே வந்து வேறு விதமாக மாற்றி கொண்டு போயிட்டா இது வந்து வழி தவறி போயிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் இதை சோஷியல் மீடியாவில் மெயினாக இன்ஸ்டாகிராமில் இல்லை ரெடிட்டில் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இன்டென்ஷன் மாறி இது வேறு மூலமாக போகுது. இது இந்த ப்ரொட்டஸ்ட் இல்லை, ஃப்யூச்சரில் எது நடந்தாலுமே நீங்கள் வந்து இன்னும் கூட ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவன் வந்து அஃபண்ட் ஆகி லைக் அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அவன் பாயிண்ட்டுக்கு மேலே பாயிண்ட்டை எடுத்து வைப்பான், அவன் பர்சனல் அட்டாக் பண்ணுவான். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க அதை போட்டு தோண்டி எடுப்பான். நீங்கள் போட்டு ப்ளேம் பண்ணாமல் என்னவோ அதை ஒழுங்காக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேளை நீங்கள் ஒழுங்காக பேசியும் இந்த கூட்டம் வந்து உங்களை வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் தோண்டி எடுத்து பர்சனல் அட்டாக் பண்ணாலும் சரி, உங்கள் கூட நிற்கிறவங்க எப்போவுமே நிற்பாங்க. பட் நீங்கள் ஒரு காசுக்காக நீங்கள் போராடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறவனும் என் கூட வந்து அவனும் போராடணும், அவன் வேறு ஏதோ பண்ணுறான், நீ வந்து என் கூட நில்லு, நீ இப்போ போயிட்டு தேட்டரில் நிற்கிற, இதை நிற்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு காசுன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், அவனை ஹோலா அதை மறந்துட்டு வேறு விதமாக நம்ம போயிடுவோம். அவ்வளோதான். யா, தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும். எல்லாருக்குமே வந்து மரணம் வந்து முடிவு கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாழ்க்கையில் இன்னும் நிறைய இருக்குது நீங்கள் பார்க்க வேண்டியது. கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வியூக்கி. அன்பாப்புலர் ஒப்பீனியன்.